சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியினரின் பாதுகாக்கப்பட்ட வளர்ச்சி மிகுந்த வாழ்க்கை முறையை உறுதி செய்யும் வகையில் நக்சலைட்டுகள் இல்லாத நிலைமையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் பசுமை, பழமை மாறாத பழங்குடியின மக்கள், பாசம் காட்டும் பஸ்தர் மண்டல மக்கள் என சத்தீஸ்கர் மாநிலத்தின் அன்பான முகம் அனைவருக்கும் பிடித்தமானது. ஆனால் கடந்த 3 தசாப்தங்களாக சத்தீஸ்கர் மாநிலத்தின் அமைதியான சூழ்நிலையை தடுத்து மலைவாழ் பழங்குடியின மக்கள் உள்ளிட்ட அனைவரையும் எப்போதும் பதட்டத்தில் வைத்திருந்த நக்சலைட்டுகள் தற்போது இல்லை. அனைத்து பகுதிகளிலும் தற்போது நக்சல்கள் இல்லாத மாநிலத்தை உருவாக்கி மத்திய அரசு சாதனை படைத்துள்ளது. துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த இடங்களிலெல்லாம் தற்போது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் ஒரு அங்கமான கோப்ரா பிரிவு, மாநில அரசின் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் உள்ளூர் ஒருங்கிணைப்பை உருவாக்கும் மாவட்ட பாதுகாப்பு கவசப்படை ஒருங்கிணைந்து பஸ்தர் மண்டலத்தில் உள்ள ஜக்தல்பூர், சுக்மா, பிஜாப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிக கடுமையான போராட்டங்கள் மற்றும் முயற்சிகளுக்கு பிறகு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் பாதுகாப்பு சார்ந்த அனைத்து பிரிவு காவல்துறையினரும் இணைந்து அயராமல் எடுத்த தொடர் முயற்சி காரணமாக ஆயிரக்கணக்கான நக்சலைட்டுகள் தங்களது தீவிரவாத போக்கை கைவிட்டு சரணடைந்துள்ளனர். சரணடைந்த நக்சலைட்டுகள் மற்றும் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மலைவாழ் பழங்குடியின மக்களின் வாழ்வியலை வளமானதாக மாற்றும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுக்மா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறுவாழ்வு மையத்தில் மனம் திருந்திய நக்சலைட்டுகளுக்கு பல்வேறு தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தையல் பயிற்சி, கட்டிட மேஸ்திரி பயிற்சி, ஓட்டுநர் பயிற்சி என அவர்களது தேவைக்கு தகுந்தவாறு பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று சுக்மா ஏரியில் படகு குழாம் அமைக்கப்பட்டு அதனை பராமரிப்பதற்கான வாய்ப்பு மனம் திருந்திய நக்சலைட்டுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்களோடு மக்களாக நெருங்கி பழகும் இயல்பான வாழ்க்கை முறையை அவர்களுக்கு உருவாக்கும் நோக்கில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் இந்த ஏரியில் அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மிஸ்பா பகுதியில் முதல் முறையாக மருத்துவமனை உருவாக்கப்பட்டுள்ளது. முழுக்க பழங்குடியினர் உள்ள கிராமங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் பாம்பு கடியால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வசதியும், அவசர சிகிச்சை தேவைப்படுபவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பிஜாப்பூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் நக்சலைட் ஒருவர் தற்போது காவல் ஆய்வாளராக பணிபுரியும் அளவிற்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஊர் மக்களின் ஒட்டுமொத்த முடிவால் நக்சலைட்டாக மாறிய அர்ஜுன் நக்சலைட் தீவிரவாதத்தை கைவிட்டு மாவட்ட பாதுகாப்பு கவசப்படையில் இணைந்ததன் மூலம் தற்போது அவருடைய வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன் காவலராக பணியில் சேர்ந்த அர்ஜுன் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று தற்போது காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்கள் அவங்க திருந்தி வாழ்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு மத்திய அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு. அவங்க சரணடைய விரும்பினவங்களை சரணடைஞ்ச பிறகு அவங்களுக்கான வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காக அடிப்படை பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக நக்சலைட்லேருந்து திருந்தி வாழ்றவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழ்றதுக்கான வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு. டிடி தமிழ் செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.